ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே கார்டன். இது நம்ம வீட்டோட முன்னாடி இருக்கிற செம்பருத்தி. ரெட் கலர் அடுக்கும், ரெட் கலர் சிங்கிளும். இது ரெண்டுமே பெரிய மரமாக, ரெண்டுமே நல்லா ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக அதுதான் நல்ல பெரிய மரமாகவே இருக்கும். இதில் இருக்கிற பூவை பறித்தாலே நம்ம சாமிக்கு நல்லா அலங்கரிச்சிடலாம். அவ்வளோ நிறைய பூக்கும் ரெண்டும். அப்புறம் இது வந்து நம்ம டெரஸில் இருக்கிற எல்லோ மல்டிபெட்டல். இதெல்லாம் இன்றைக்கி பறிச்சுக்கிறோம். பறித்து சாமிக்கு அலங்காரம் பண்ணிடலாம் இன்றைக்கி. என் கூட சேர்ந்து நீங்களும் இன்றைக்கி என்னோடய செம்பருத்தி கலெக்ஷன் என்னென்னு பாருங்கள். செம்பருத்தியை பொறுத்த அளவுக்கு நமக்கு பராமரிப்பு ரொம்ப கிடையாது. பிகினர்ஸ் கூட நல்லா வளர்க்கலாம். அதில் இருக்கிற மாவு பூச்சியை மட்டும்தான் நம்ம கட்டுப்படுத்த அப்பப்போ ஏதாவது வேப்பெண்ணெயோ இல்லை ஏதோ ஒரு பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணால் போதும். 10 days ஒன்ஸ் அது மாதிரி ஸ்ப்ரே பண்ணால் போதும். மற்றபடி நம்மள்கிட்ட இருக்கிற கவுடங் மேன்யூர், கோட்டங் மேன்யூர், இல்லை மண்புழு உரம், இந்த மாதிரி இதில் ரெகுலராக ஏதாவது மந்த்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ட்வைஸோ கொடுத்தாலே போதும். நம்ம அழகாக வளர்த்துடலாம். இதெல்லாம் என்கிட்ட இருக்கிற மாடியில் இருக்கிற செம்பருத்தி வகைகள். மினியேச்சர் ரெட்டு அதுவும் நிறையாவே பூக்கும். அப்புறம் ஒயிட்டு, பிங்க்கு எல்லாமே நல்லா பூக்கும். எனக்கு இதில் வந்து எல்லோ மல்டியும் எல்லோ சிங்கிளும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது கிருஷ்ண கமலம். இந்த கலர் தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது. நல்ல ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல் வரும். இதுவும் சாமிக்கெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப உகந்த பூ தான். ரொம்ப ஸ்பெஷல் தான் இந்த பூவும். கண்டிப்பாக வாங்கி வளர்க்கலாம். இது வந்து பூ மட்டும்தான் கொடுக்கும். இன்னொன்று பேஷன் ஃப்ரூட்ஸ்னு ஒரு வகை இருக்குது. அப்புறம் இதில் கொஞ்சம் பர்ஃப்யூம் ஸ்மெல் மாதிரி ஸ்மெல் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? சாமி படத்துக்கு வைக்கக்குள்ள கொஞ்சம் பன்னீர் பூவையும் அது கூட சேர்த்து பறிச்சுக்கலாம். இதுதான் இன்றைக்கி நான் சாமிக்காக பறித்த பூக்கள். இது எல்லாமே ஒன்று ஒரு வித்தியாசமான அழகு. எல்லோ மல்டி ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது. இது வந்து ரெட் சிங்கிள் பெட்டல் தான், இருந்தாலும் அது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி. இது கீழே பறித்த அடுக்கு ரெட்டு. அப்புறம் இதுவும் கீழே உள்ள ரெட்டு தான், அதுவும் ஹைப்ரிட்டு தான். நாட்டு வெரைட்டி இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. இருந்தது பட்டு போயிடுச்சு. திரும்ப வாங்கி வைக்கணும். ரெட்டு சிங்கிள்லே ஒரு 3-4 வெரைட்டி இருக்குது. எல்லாமே ஒன்று ஒரு இடத்துல அழகு தான். சிலது நல்லாவே பூக்கும். இந்த மினியேச்சர்லாம் நிறையாவே பூக்கும். நான் மற்ற வகையை விட அது சீக்கிரம் சுருங்குற மாதிரி இருக்கும். ஈவினிங் ஒரு 3-4 o'clockலாம் சுருங்குற மாதிரி ஆகிடும். அப்புறம் எல்லோ, அப்புறம் பிங்க்கு எல்லாமே அழகு தான். ஒயிட்டு, அப்புறம் பன்னீர் ரோஸு, மகாபாரத கதையை உள்ளடக்கிய இந்த கிருஷ்ண கமலம், இது எல்லாமே என்னோடய ஃபேவரட் தான். இதுதான் என்னோடய செம்பருத்தி கலெக்ஷன். இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.